ரெவிட்ல சிஸ்டம் கிளாசிஃபிகேஷன், சிஸ்டம் டைப் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறோன்னு பார்க்கலாம். நான் ப்ராஜெக்ட் ப்ரௌசர் எடுத்திருக்கேன். இதில் ஹோம் வியூவில் ஸ்க்ரோல் பண்ணி வந்தேன்னா, ஃபேமிலிஸில் இங்கே பார்த்தீங்கன்னா டக் சிஸ்டம்னு இருக்கும். இது டக்ட்டுக்கு யூஸ் பண்ணுறது. பைப் சிஸ்டம்னு ஒன்று இருக்கும். இது பைப்புக்கு யூஸ் பண்ணுறது. நான் இது இந்த இடத்துல ஃபேமிலிஸ் அப்படிங்கிறது போனேன்னா, ஜஸ்ட் ஃபேமிலிஸ் மட்டும் காமிக்கும். இதுலேயே நல்லா பண்ண முடியும். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ரெவிட்டில் வந்து டக்ட்டு, பைப்புக்கு வந்து சிஸ்டம் கிளாசிஃபிகேஷன், சிஸ்டம் டைப் வந்து அசைன் பண்ணுறது. எப்படி கிரியேட் பண்ணுறேன்னு பார்க்கலாமா? நான் முதல்ல டக்ட் சிஸ்டம் கிரியேட் பண்ணுறேன். சப்ளை கிளிக் பண்ணுறேன். எந்த கிளாசிஃபிகேஷன் வேணுமோ அந்த கிளாசிஃபிகேஷனை முதல்ல செலக்ட் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணணும். டூப்ளிகேட் கொடுங்க. டூப்ளிகேட் கொடுத்துட்டு கிரியேட் பண்ண டூப்ளிகேட்டை வந்து ரீநேம் பண்ணுங்கள். நான் என்ன கொடுக்குறேன்னா ஃப்ரெஷ் ஏர் சிஸ்டம் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். என்டர் கொடுக்குறேன். சரியா? அதே மாதிரி பாட்டமில் பைப்புக்கு நான் என்ன பண்ணுறேன்னா டொமஸ்டிக் கோல்டு வாட்டர்னு இருக்குது பார்த்தீங்களா? இதை வந்து நான் வந்து டூப்ளிகேட் பண்ணி கிரியேட் பண்ண போகிறேன். ரைட் கிளிக் பண்ணுறேன். டூப்ளிகேட். ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் கொடுக்குறேன். என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ட்ரீட்டட் ஃப்ரெஷ் வாட்டர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். என்டர் கொடுக்குறேன். இந்த மாதிரி நான் 2 சிஸ்டம் கிரியேட் பண்ணியிருக்கேன். நான் எது தேவையோ அந்த பர்டிகுலர் கிளாசிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சிஸ்டம் டேப் போகிறேன். டக்ட்டு செலக்ட் பண்ணுறேன். நம்மளோட மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் சிஸ்டம் டைப்பை கிளிக் பண்ணி ஃப்ரெஷ் ஏர் சிஸ்டம் அப்படின்னு காமிக்கும் இப்போ ரெவிட். ஏன்னா நம்ம அதை க்ரியேட் பண்ணியிருக்கோம். செலக்ட் பண்ணுங்கள். மாடலில் ட்ராப் பண்ணுங்கள். சரியா? இப்போ நான் வந்து டக்ட்டு ட்ராப் பண்ணியிருக்கேன். அதே போல் பைப்பை கிளிக் பண்ணேன்னா சிஸ்டம் டைப் போகணும். இந்த வாட்டி என்ன பண்ணோன்னா ஸ்க்ரோல் பண்ணி நம்ம வந்து கிரியேட் பண்ண ட்ரீட்டட் ஃப்ரெஷ் வாட்டர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து ட்ராப் பண்ணணும். இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி நான் 2 சிஸ்டம் கிரியேட் பண்ணியிருக்கேன். 2 சிஸ்டமும் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பைப்பை செலக்ட் பண்ணணும். இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டிஸில் சிஸ்டம் கிளாசிஃபிகேஷன் காமிக்கும், சிஸ்டம் டைப்பும் காமிக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் கிரியேட் பண்ண கரெக்டு தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். தெரியலை அப்படின்னா இல்லை வேறு இருக்குது அப்படின்னா சேஞ்ச் பண்ணணும். இந்த மாதிரி தான் ரெவிட்டில் வந்து சிஸ்டம் கிளாசிஃபிகேஷன், சிஸ்டம் டைப் வந்து அசைன் பண்ணுறது, கிரியேட் பண்ணுறது. இந்த மாதிரி மேலும் வீடியோஸ் பாருங்கள். மேலும் தெரிஞ்சிக்க நம்ம வீடியோஸை பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.